இதிலே எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல, திமுக இல்ல, இது அண்ணா திமுக. இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு ஊத போடுகிற ஒரு பொதுக்குழு இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமா இருக்காதா? 2ஆக போய்விட்டது, 3ஆக போய்விட்டது, 4ஆக போய்விட்டது. அவர் போய்விட்டார், இவர் போய்விட்டார். அதனால் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும், வெற்றி பெறாது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை இன்றைக்கு பரப்பிக் கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு நேற்று இல்லை, என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த அதிமுகவை அழிக்க விட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே. இதிலே எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள். அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும். திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் நம்முடைய எதிரி, நம்முடைய துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம், ஆட்சி பலம், பணபலம் இத்தனையும் மீறி, இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சியை, இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் தேர்தலுக்கு 100 நாள் இருக்கிறது. இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 100 நாள் தான் இருக்கிறது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம், இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலிலே தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம். எந்த தேர்தல் கணிப்பாவது 1-2 தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா? என்னைக்காவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா? 2011 இல்ல, 2011 ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. 2021 அதிமுக காணாமல் போயிடும். ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 3 லட்சம் வாக்குகள். அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு, நாம் செய்த சில தவறுகளால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை. நம்முடைய தவறுகள், சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றோம். நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இது எங்க கட்சி, எங்க கட்சிடா இது? அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி, தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம். இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல, திமுக இல்ல, இது அண்ணா திமுக. ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் தைரியம், உங்க மன உறுதிதான் அண்ணா திமுகவை எடப்பாடியார் 2024 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.